வெல்கம் டு ராமசாமிஸ் ஹிந்தி மத்தியமா கோர்ஸ். ஹிந்தி மத்தியமா பாठ्य புஸ்தகத்தில் பாக் 6ல் பார்ட் 18 நிபந்த லேக்கன் கட்டுரை எழுதுக. தீபாவளி பற்றி கட்டுரை எஸ்ஏ மாதிரி. இப்போ ஃபஸ்ட்டு தீபாவளி பார்ப்போம். தீபாவளி பற்றி. दीपावली हिंदू का सबसे बड़ा त्योहार है. தீபாவளி இந்துக்களுக்கு மிகப்பெரிய பண்டிகை. हिंदुओं का मुख्य त्योहार है. இது இந்துக்களுக்கு முக்கிய பண்டிகையாகும். उनका पवित्र त्योहार है. இது தூய்மையான புனிதமான ஒரு பண்டிகை. பவித்திரான தூய்மையான புனிதமான அப்படி அர்த்தம். புனிதமான பண்டிகை, புனிதமான பண்டிகை. உன்கா பவித்திர त्योहार है. அது புனிதமான பண்டிகையாகும், பவித்திரமான பண்டிகையாகும். इस दिन भगवान राम रावण पर विजय प्राप्त कर अयोध्या लौटाते. இந்த பண்டிகை ராவணனை ஜெயிச்சுட்டு அயோத்தியாவுக்கு திரும்பி வராரு. इसी खुशी में लोगों में अयोध्या के हजारों दीपों से सजाना था. இதில் சந்தோஷப்பட்டு இந்த ஜெயித்ததுனால ராவணன் ஜெயித்ததுனால மக்கள்லாம் சந்தோஷப்பட்டு, அயோத்தியா மக்கள்லாம் சந்தோஷப்பட்டு 1000 விளக்குகள் ஏற்றுறாங்க. எனக்கு இதை தீபாவளியாக கொண்டாடுறாங்க. இதை தபி சே தீபாவளி மனாते हैं. இப்படி தான் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுறாங்க. दीपावली के बहुत दिन पहले से ही लोग अपनी दुकानों और घरों का सजाता है. தீபாவளி கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வீட்டையும் கடையையும், துகான்னா கடை, கர்னா வீடு, வீட்டையும் கடையையும் அலங்கரிக்கிறாங்க கொஞ்ச நாள் முன்னாடியிலேருந்து. दीपावली के दिन लोग रात में लक्ष्मी की पूजा करते हैं. தீபாவளி அன்றைக்கி ராத்திரி लक्ष्मी पूजा செய்கிறாங்க. लोगों का विश्वास है कि लक्ष्मी जी रात में सबके घर जाती है. மக்கள் என்ன நம்புகிறாங்கன்னா, இந்த நைட்டு முடிச்சு கொண்டாடுறதுனால லக்ஷ்மி தேவி தங்கள் வீட்டுக்கே வரதா எல்லா மக்களும் நினைக்கிறாங்க. इसी कारण कुछ लोग रात भर जागते हैं. இதனால் நிறைய பேர், சில பேர் ராத்திரியில் முழிக்கிறாங்க. दीपावली के दिन लोग नए कपड़े पहनते हैं. தீபாவளி அன்றைக்கி மக்கள் புது ட்ரெஸ்லாம் அணிகிறாங்க. उस दिन लोग पटाखे जोड़ते हैं. அன்றைக்கி மக்கள் பட்டாசு வெடிக்கிறாங்க. इसलिए बच्चे दीपावली के दिन बहुत खुश रखते हैं. இதனால் குழந்தைகள் ரொம்ப சந்தோஷத்தோடு தீபாவளியை கொண்டாடுறாங்க. அடுத்து गाय, पशु, कौ. गाय एक पालतू जानवर है. पशु ஒரு வளர்ப்பு மிருகம், டொமஸ்டிக் அனிமல். वह एक सीधा साधा जानवर है. அது நேர்மையான, ரொம்ப கண்ணியமான, ஆடம்பரம் இல்லாமல் கண்ணியமான ஒரு மிருகம். यह हमें अमृत के समान मीठा दूध देती है. அது நமக்கு, பசு நமக்கு அமிர்தத்துக்கு ஈக்குவலாக பால் இனிப்பாக தருது. பச்சே ஜவான் பூடே, குழந்தை, இளைஞன், கிழவன், சப் காய் கா தூத் பீத்தே ஹே. எல்லாருமே பால் குடிக்கிறாங்க, பசுவோட பாலை குடிக்கிறாங்க. தந்துருஸ்தி கேலியே யஹ் பகுத் ஜரூரி ஹே. உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது, உடம்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. तंदुरुस्ती के उड़न आरोग्यத்துக்கு அப்படின்னு அர்த்தம். गाय का दूध में ताकत होती है. பசுவோட பால் ரொம்ப சக்தி வாய்ந்தது. बच्चे के लिए माँ के दूध के बाद गाय का दूध ज़रूरी है. குழந்தைங்க தாய்ப்பால் கொடுத்ததுக்கப்புறம் பசுவின் பால் கொடுக்கறது ரொம்ப அவசியம். गाय के दूध से हम दही बनाते हैं. பசுவின் பால்லேருந்து நம்ம தயிர் தயாரிக்கிறோம். तैर से
மட்டா பனாத்தே ஹே. தயிர்லேருந்து மோர் வந்து கடையிறோம், கடைஞ்சி எடுக்கிறோம், மோர் கடைஞ்சி எடுக்கிறோம். தகி சே மக்கான் நிகழத்தே ஹே. தயிர்லேருந்து வெண்ணெய் எடுக்கிறோம். और मक्खन से भी घी बनाते हैं. இந்த வெண்ணெயிலேருந்து வந்து நெய்யை வந்து தயாரிக்கிறோம், நெய்யை எடுக்கிறோம், வெண்ணெயிலேருந்து நெய் எடுக்கிறோம். गाय के दूध से कई मिठाइयों भी बनाते हैं. பசுவின் பாலில் வந்து நிறையா ஸ்வீட்ஸ்லாம் செய்கிறாங்க, பசுவின் பால்லேயும் நிறையா ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்கிறாங்க. गाय बहुत उपयोगी जानवर है. பசு ரொம்ப உபயோகமான ஒரு பிராணி, ஒரு மிருகம். वह शांत स्वभाव का है. அது சாந்தமான சுபாவம் உடையது. हिंदू लोग लक्ष्मी मानकर इसकी पूजा करते हैं. ஹிந்து மக்கள் வந்து இதை லக்ஷ்மின்னு இது பண்ணி நினச்சிட்டு பூஜை செய்கிறாங்க, நம்பிட்டு. गोमूत्र और गोबर बड़े काम के चीज़ें हैं. பசுவுடைய யூரினும் அது போடுற சாணமும் அதை வச்சு நிறையா பொருள்லாம் தயாரிக்கிறது யூஸ் ஆகுது. அது गाय के गोबर से अच्छी खाद बनाती है. மாட்டு சாணத்துலேருந்து நிறைய உரங்கள்லாம் தயாரிக்கிறாங்க. அடுத்து மேரா நகர், நம்முடைய நகரம். मेरा नगर चेन्नई है. நம்முடைய நகரம் சென்னை. यह दक्षिण भारत में है. அது தெற்கு பாரதத்தில் அமைஞ்சிருக்கு, சவுத் இந்தியாவில் அமைஞ்சிருக்கு. वह समुद्र के किनारे पर बसा है. அது கடற்கரைக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. தமிழ்நாடு की राजधानी है. தமிழ்நாடோட தலைநகரம், கேபிட்டல் சென்னை. यह भारत के बड़े शहरों में एक है. இது பாரத நாட்டில் உள்ள, இந்தியாவில் உள்ள பெரிய பெரிய நகரங்களில் இதுவும் ஒன்று. சென்னை में करीब 1 करोड़ लोग रखते हैं. சென்னையில் வந்து ஏறக்குறைய லட்சம் பேர் இருக்காங்க, கோடி பேர் இருக்காங்க. சென்னை நகரில் ஏறக்குறைய கோடி பேர் இருக்காங்க, வசிக்கிறாங்க. यहाँ कई धर्मों और ஜாதியோ கோ லேக் ரக்தே ஹே. அங்கே பல மதங்களும் பல ஜாதியும் உள்ள மக்கள்லாம் வாழ்கிறாங்க. யஹா கई பாஷாயே போல்னே வாலே லோக் ரக்தே ஹே. அங்கே நிறைய பல பாஷையை பேசுகிற மக்கள்லாம் இருக்காங்க. யஹா அநேக் ஸ்கூல் காலேஜ் ஹே. இங்கே நிறைய பள்ளிகளும் காலேஜும் இருக்கும், கல்லூரியும் இருக்குது, ஸ்கூலும் காலேஜும் நிறையா இருக்குது. சென்னை மே கई बड़े बड़े बाजार है. சென்னையில் வந்து பெரிய பெரிய மார்க்கெட்லாம் இருக்குது. யஹா சப் தர கி சீச்சே மில்தி ஹே. அங்கே பலதரப்பட்ட பொருள்கள்லாம் அங்கே கிடைக்கிது. சென்னை கா समुद्र किनारा दुनिया पर में द्वारा बड़ा और सुंदर किनारे है. சென்னை கடற்கரை வந்து உலகத்துலேயே வந்து 2வது பெரிய கடற்கரையாகும், ரொம்ப அழகான கடற்கரையாகும். लोग यहाँ आकर अपना मन पकड़ते और खुश होते हैं. மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இங்கே வந்து டயத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, மனசளவு நல்லா சந்தோஷமாக இருக்காங்க, வந்து டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க நல்லா இங்கே. அடுத்தது பாக்னா புலின்னு அர்த்தம். बाघ जंगली जानवर है. புலி வந்து காட்டு விலங்கு. एक बिल्ली की शाकल का होता है. அது பூனை மாதிரி, பூனைக்கும் ஒரே ஜாடி, அது பூனை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. एक बहुत भयानक जानवर है. இது ரொம்ப பயங்கரமான ஒரு மிருகம். इसके सारे पर पीली और काली दरिया
ஹோத்தி ஹே. அதோட உடம்புல வந்து கருப்பு கோடும் மஞ்சள் கோடும் இருக்கும். பீலின்னா மஞ்சள் கலரு, காலின்னா கருப்பு கலரு கோடு இருக்கும் அது உடம்புல. எக்கு மாம்ஸ் கர்ணவாலா, அது மாமிசத்தை சாப்பிடும். மாம்ஸ் பட்சி, மாமிசத்தை சாப்பிடும் மிருகம். எல்லாம் நோட் பண்ணிங்க. கூப்பிட்றாங்க சென்னையே பரவாயில்ல. சென்னையே அது பரவாயில்ல. बाग में बहुत ताकत होती है. புலி வந்து மிகவும் வலிமை வாய்ந்தது. यह आपने पंचों से शिकार को मारकर गाता है. அதை வந்து 5 நகத்தை வச்சு அழுத்தி குடிச்சு எல்லாரும் கொண்டு சாப்பிட்றோம் அது. अगर यह मनुष्य के मांस के छग ले दो उसे बहुत पसंद करता है. அது மனித மாംസം வந்து பாஞ்சு வந்து பிடிச்சி நல்லா வந்து கடித்து சாப்பிட்றோம் அது. इसलिए उसे नरभक्षी, பேர் நரபஷின்னு சொல்கிறாங்க. மனுஷக்கோ கானே வாலா கக்தே ஹே, அதனால் அதை நரபஷின்னு சொல்கிறாங்க. அதாவது மனுஷனை திங்கிற ஒரு மிருகம், மனுஷன் சாப்பிட்ற மிருகம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க. அதை பற்றி बाघ जानवरों में सुंदर माना जाता है. புலி வந்து காட்டில் வந்து ரொம்ப அழகான மிருகமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது அங்கேயும் இங்கேயும் நல்லா இருக்கும். एक लंबी जलान मारता है और तेज दौड़ता है. அது பயங்கரமாக எல்லாரையும் பிடிச்சி பாஞ்சு பிடிச்சி கொள்ளும், வேகமாக ஓடும். நர்பஷி बाघ
बाघ का शिकार करना मुश्किल है. மனிதர்கள் வந்து புலியை வேட்டையாடுறது ரொம்ப கஷ்டம். नरभक्षी बाघ का शिकार करना मुश्किल. புலியை வந்து வேட்டையாடுறது வந்து ரொம்ப கஷ்டம். बाघ रात में चोरी से शिकार करता है. அது ராத்திரி திருடர்களை பிடிச்சி வேட்டையாடும். अमीर लोग बाघ की खाल से अपना घर सजाते हैं. புலியோட தோலை வந்து சில பேர் வந்து வேட்டையாட்டு வீட்டில் வந்து அலங்கரிப்பாங்க. புலியோட தோலை வந்து வீட்டில் வச்சு அலங்கரிப்பாங்க வேட்டையாடிட்டு புலியை. बाघ हमारा राष्ट्रीय पशु है. புலி வந்து நம்மளுடைய தேசிய மிருகம். हमारा देश அடுத்தது நம்முடைய தேசம். हमारा देश भारत है. நம்முடைய தேசம் இந்தியா. बहुत पुराना और पवित्र देश है. அது பழமை வாய்ந்தது, தூய்மையான தேசம், புனிதமான ஒரு தேசம். हिमालय से कन्याकुमारी तक फैला हुआ है. இமயம் முதல் குமரி வரை அப்படின்னு சொல்லுவாங்க. இமயம் முதல் கன்னியாகுமரி வரை அது வந்து பரவி இருக்கும் இந்தியா. हमारे देश के उत्तर में हिमालय पहाड़ के. நம்ம தேசத்தோட நார்த்து சைடில் இந்தியன் ஓஷன் இருக்கும். दक्षिण में हिंद महासागर के. தெற்கு மூலையில் வந்து இந்து மகா சமுத்திரம் இருக்கும். पूरब से बंगाल की गाड़ी है. கிழக்கு புறத்தில் வந்து பே ஆஃப் பெங்கால் இருக்கும். அவர் பசிச்சம் ஹே அரப் சாகர் ஹே. அது மேற்கு இடத்துல வந்து அரபிக் சி இருக்கும். हमारा देश ऋषियों मुनियों और महात्मा का देश है. நம்ம தேசத்தில் வந்து ரிஷிகள், முனிவர்கள், பெரிய பெரிய மகாத்மாக்கள்லாம் வாழ்ந்த நாடு. பகவான் ராம், கிருஷ்ணா, புத்த, மகாவீர் से ये सब यही बैठा हुआ. பகவான் வந்து ராமர், கிருஷ்ணர், புத்தர், மகாவீர் எல்லோரும் வந்து இங்கே தான் பிறந்தாங்க. மகாத்மா காந்தி, ராணா பிரதாப், வீர் சிவாஜி, லக்ஷ்மிபாய் ये भी यहाँ बैठा हुए. மகாத்மா காந்தி, ராணா பிரதாப் சார், வீர் சிவாஜி, லக்ஷ்மிபாய் இவங்கெல்லாம் வந்து இங்கே தான் வந்து பிறந்தாங்க. மேபி அவங்களும் இங்கே தான் வந்து பிறந்தாங்க. மேபி यहाँ बैठा हुआ. हमारे देश में कई धर्मों और जातियों के लोग रहते हैं. நம்ம தேசத்தில் வந்து பல மதங்களும் பல ஜாதிக்காரங்களும் இருக்காங்க. हमारे देश के लोग कई भाषावें बोलते हैं. நம்ம தேசத்தில் வந்து பல மொழி பேசுகிறவங்க இருக்காங்க நம்ம பாரத தேசத்தில், இந்தியாவில். फिर भी हमारे அதிகார समान है. இருந்தாலும் நம்ம உரிமை வந்து எப்பயுமே சமமாக இருக்கும். இங்கே இப்படி இருந்தால் கூட எங்கள் உரிமையில் சமாதமாக இருக்கும். हम सब आपस में मिलजुल कर रखते हैं. நம்ம ஒருவருக்கொருவர் அண்ணன் தம்பிங்கிற பாசத்தோடு, ஃப்ரெண்ட்ஷிப்போடு, அண்ணன் தம்பி பாசத்தோடு வந்து பழகிறோம் எல்லோரும். तिरंगा झंडा हमारे देश का राष्ट्र झंडा है. மூவர்ண கொடி. திரங்காங்கன்னா மூவர்ண கொடி, ஜெண்டானா கொடி. நம்ம தேசத்தோட தேசிய கொடி. जनगण मन हमारा राष्ट्रगान है. जनगण मन பாட்டு வந்து நம்மளுடைய தேசிய கீதம். हमें अपने देश को प्यार करना चाहिए. நம்ம தேசத்தை வந்து நேசிக்கணும். நம்ம और उसकी சேவா करनी चाहिए. அங்கே வந்து நல்ல சேவை செய்யணும், நல்ல சிறந்த சேவை செய்யணும். हमारा देश महान है. நம்ம தேசம் வந்து சிறப்பு வாய்ந்தது ரொம்ப. நோட் பண்ணிங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.